2016 ஆண்டு தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி முயற்சித்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார். மேலும் தமிழகத்தில் மது விலக்கு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக எமது செய்தியாளர் தீபனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். 2016 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு என்னவாக சார்? 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரையில் நாங்கள் எதுவும் சிந்திக்கவில்லை. ஆனால் 2016 ஒரு கட்சி ஆட்சி மாற வேண்டும், கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு நிலைப்பாடாக கொண்டு ஆதரவு சக்திகளை நாங்கள் திரட்டி வருகிறோம். சார், இப்போ தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளுமே மதுவிலக்கை அமல்படுத்திடுறோம்னு சொல்லி தீவிரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வர எலெக்ஷனுக்காக வாக்குறுதி நினைக்கிறீங்களா? இல்லை, இது அடிப்படையான ஒரு தேவை. தமிழ் சமூகம் சீரழிந்து வருகிறது. 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கிற அவலம் இங்கே அரங்கேறி இருக்கிறது. பள்ளி மாணவிகள் குடித்துவிட்டு நடுத்தருவிலே போதையில் தடுமாறி விடக்கூடிய நிலைமை உள்ளது. எனவே ஒட்டுமொத்த இளைய சமூகமே பாதிக்கப்பட்டு வருகிற நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் சாராத அமைப்புகளும் ஒன்றிணைந்து போராட வேண்டும். இன்றைக்கு நடைபெற்ற மக்கள் நலம் காக்கும் கூட்டு இயக்கத்தில் கூட இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அடுத்த கட்டமாக இது தொடர்பான போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம்.